Welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா looping concept in Verilog. இதுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா for loop, while loop, repeat loop and forever loop. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லூப்பிங் கான்செப்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கோடை வந்து நம்ம எவ்வளோ டைம் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போமோ அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் பிளாக் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எல்லா லூப்புமே நாட் ஃபார் லூப் மட்டும் இல்லாமல் எல்லா லூப்புமே ஃபார் லூப், வைல் லூப், ஃபார் அவர், ரிப்பீட் எல்லா லூப்புமே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் பிளாக்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆல்வேஸ் ஆர் இனிஷியல் பிளாக்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ணணும். வெளியே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட். இனிஷியலைசேஷன் பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலாக என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த ஒரு டைம் மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த இனிஷியலைசேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். கண்டிஷன் என்ன பண்ணும்? இது எவாலுவேட் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா அந்த லூப்பை வந்து நமக்கு டெர்மினேட் பண்ணிடும். இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும்? அந்த வேரியபிளோட வேல்யூவை நமக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, அந்த கவுண்ட் ஈக்குவல் டு 0 இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அது கண்டிஷன் வைக்கிறோம். 5க்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன், கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு. அப்ப இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்? 5 டைம்ஸ். அதாவது 0 1 2 3 4 5 டைம்ஸ் மொத்தமா நமக்கு என்னவோ எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைல் லூப். வைல் லூப்பும் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் மாதிரி தான். கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அது வந்து அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் சிந்தசைசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து வைல் லூப் வந்து டெஸ்ட் பெஞ்சுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்டாக்ஸ் பாருங்க. வைல், கண்டிஷன், பிஹைண்ட், ஸ்டேட்மெண்ட், எண்ட். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லூப்போ இல்லை வந்து ஒரு பிளாக்ஸ், இனிஷியல் பிளாக், ஆல்வேஸ் பிளாக் எது எழுதினாலுமே பிகன் அண்ட் போட்டு பழகிட்ட பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு சிங்கிள் லைனா இருந்தாலுமே பிகன் அண்ட் போட்டு பழகிக்கிட்டோம்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி எரர் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம பிகன் அண்ட் போடுவோம், சிங்கிள் லைன் சொல்லி பிகன் அண்ட் போடாம விட்டுருவோம். இடையில நம்ம அதுல ஒரு இன்னொரு லைன் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருந்தோம்னா நம்ம அதுல மல்டி லைன் ஆயிருங்களா, அப்போ வந்து எரர் வர சான்சஸ் இருக்கு. அதனால சிங்கிள் லைனாவே இருந்தாலுமே பிகன் அண்ட் போட்டு எழுதுறது பெஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். வயலு இங்கே நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது கவுண்ட் வேல்யூ வந்து 5 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நம்ம முன்னாடி வந்து எங்கேயாவது கவுண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணி இனிஷியலைசேஷன் எங்கேயாவது நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ உள்ளவங்க டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணிட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 5 விட அதிகமாச்சுன்னா என்னாகும்? இந்த லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரிப்பீட் லூப். பேர்லேயே இருக்க ரிப்பீட். அதாவது நம்ம எவ்வளோ டைம் சொல்கிறோமோ அவ்வளோ டைம்ஸ் அந்த கோடு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரிப்பீட் லூப் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த நம்பர் வந்து 0வோ இல்லை எக்ஸோ இசட்டோ இருந்தால் அது என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இதுக்கு சின்டாக்ஸ் பாருங்க. ரிப்பீட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிகின் அண்ட் எண்ட் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நான் 5 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்? இந்த டிஸ்பிளே வந்து 5 டைம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் அவர் லூப். ஃபார் அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டினியூவா என்ன ஆயிட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஃபார் அவர் லூப் என்னன்னு சொல்லுவாங்க? இன்டெஃபினிட் லூப் சொல்லுவாங்க. அதாவது முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வைல் லூப்போட கம்பேரிசன் பண்ணலாம். அதாவது வைல் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது. ஏன்னா இங்க எந்த கண்டிஷனுமே கிடையாது. வைல் ஆஃப் 1ன்னு சொல்லியாச்சு. அது ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி மீனிங். அதான் இங்க கொடுத்துருக்கேன். இட் இஸ் சேம் as while loop with an expression அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? ஒரு எக்ஸ்பிரஷன் தானே இங்க. ஸோ இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் அவர் லூப்பை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு டைமிங் கண்ட்ரோல்ஸ் இல்லைன்னா டிசேபிள் ஆர் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர் லூப்பும் சிந்தசைசபிள் கிடையாது. அதனால டெஸ்ட் பெஞ்சுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதோடைய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்எவர் பிகன் எண்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்எவர் ஆஸ் 10 clock ஈக்குவல் டு நாட் ஆஃப் 10 clock. அதாவது மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கிளாக் ஜென்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்க கிளாக் வந்து என்ன பண்ணுறோம்? கண்டினியூவாக நம்ம சிமுலேஷன் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்எவர் லூப் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. 10 clock ஒன்ஸ், அதாவது ஆன் பீரியட் 10, ஆஃப் பீரியட் 10 டோட்டலாக வந்து 20 அதோடைய பீரியட், ஆன் அண்ட் ஆஃப் பீரியட். ஸோ 10 clock 10 டைம் ஸ்டெப்ஸ் ஒன்ஸ் வந்து என்ன கிளாக் வந்து இன்வெர்ட் ஆகி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஃபார்எவர் வந்து டெஸ்ட் பெஞ்சில் கிளாக் ஜென்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.